வெல்கம் பேக் டு தர்ஷினி இங்கிலீஷ். நாம் இன்று இஃப் என்ற வார்த்தை, இது ஒரு கன்ஜெக்ஷன், இதை பற்றி படிப்போம். இஃப் ஏற்கனவே நான் அந்த கன்ஜெக்ஷன் பற்றி சொல்லும்போது ஒரு 4 லைன் அதை பற்றி சொல்லி தந்தேன். ஆனால் அது காணாது. ஏன்னா இந்த இஃப்ங்கிறத பற்றி நமக்கு நிறைய சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி நான் ஒரு கிளாஸ் அதுக்காண்டியே முழுக்க கொடுத்துருக்கேன். இதை முதல்ல கவனிப்போம். அதாவது நல்லா பாருங்க, இஃப்ங்கிறது இருந்தால் மீனிங். இதுக்கு பி வெர்ப், ஹேவ் வெர்ப், டூ வெர்ப் 3 வெர்பிலையும் வரும். அப்படி வரும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டியதான் இந்த கிளாஸ். இது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்க. முதல்ல பி வெர்ப் பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்க, இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் யூ ஆர் எ டீச்சர். நீ இன்டெலிஜென்டாக இருப்பதால் இல்லை இன்டெலிஜென்டாக இருந்தால் யூ ஆர் எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறாய். யூ மே பி எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருக்கலாம். யூ கேன் பி எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். யூ வில் பி எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருப்பாய். ஆக இது பிரசன்ட் டென்ஸ். இந்த பிரசன்ட் டென்ஸ் வரும்போது இது அவ்வளவுமே பிரசன்ட் டென்ஸ். இனி இப்போ இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் யூ வில் பி எ டீச்சர். பிரசன்ட் டென்ஸுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணுவோம். எப்படி வரும்? நீ இன்டெலிஜென்டா இருந்தால் நீ ஒரு ஆசிரியராக இருப்பாய். இதான் என்னுடைய தன்மை. இனி இது பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா முதல் பார்ட்ல பிரசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, இது பிரசன்ட் டென்ஸ். இப்போ சப்போஸ் அத பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ வேர் இன்டெலிஜென்ட், நீ இன்டெலிஜென்டாக புத்திசாலியாக இருந்திருந்தால் யூ மைட் பி எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருந்திருக்கலாம். யூ குட் பி எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருந்திருக்க முடியும். அதே மாதிரி யூ சுட் பி எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீ இதுக்கு நேரம் வரையும், நீ ஆசிரியர் ஒரு இன்டெலிஜென்டாக இருந்திருந்தால் நீ ஒரு ஆசிரியராக இருந்திருப்பாய். யூ வுட் பி, நம்ம படிச்சிருக்கோம். பாருங்க, அப்போ பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது எல்லாமே you would be a teacher, you should be a teacher, you could be a teacher, you might be a teacher. நீ புத்திசாலியாக இருந்திருந்தால் நீ ஒரு டீச்சராக இருந்திருப்பாய். இப்போ அவன் டீச்சரா இல்லை. இது அவ்வளவுமே ப்ளீஸ், இது வந்து இமேஜினரி பார்ட். இவன் புத்திசாலியாகவும் இல்லை, ஆசிரியராகவும் இல்லை. அப்போ இஃப் யூ வேர் இன்டெலிஜென்ட் யூ மைட் பி எ டீச்சர், யூ குட் பி எ டீச்சர், you should be a teacher, you would be a teacher, நீ ஒரு ஆசிரியராக இருந்திருப்பாய். இனி இதை பாருங்க, இது பாஸ்ட் பார்ட், இது அவ்வளவுமே. இது பிரசன்ட் பார்ட். இப்போ இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். If you had been intelligent, நீ புத்திசாலியாக இருந்திருந்தால் you would have been a teacher. நீ புத்திசாலியாக இருந்திருந்தால் நீ ஒரு ஆசிரியராக இருந்திருப்பாய். You might have been a teacher. நீ ஒரு டீச்சராக இருந்திருக்கலாம், இருந்திருக்க முடியும், இருந்திருக்க வேண்டும். So இது பர்ஃபெக்ட் பார்ட். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீ புத்திசாலியாக இருந்தால்
நீ ஆசிரியராக இருக்கிறாய், இருக்கலாம், இருக்க முடியும், இருப்பாய். இது ஒரு பார்ட். இப்போ இதே மாதிரி நீங்கள் இதில் இருந்து ஒரு வேர்டு எடுத்துக்கொடுங்க. இது நான் அந்த வேர்டு அவ்வளோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வச்சுருக்கேன். சரியா? இஃப் இதை எடுப்போம், இந்த வார்த்தை எடுப்போம். இஃப் யூ ஆர் ஹானஸ்ட், யூ ஆர் ஹாப்பி. நீ ஹானஸ்டா இருந்தால், நீ நேர்மையாக இருந்தால் நீ சந்தோஷமாக இருக்கிறாய், நீ சந்தோஷமாக இருக்கலாம். யூ மே பி ஹாப்பி, யூ கேன் பி ஹாப்பி, யூ வில் பி ஹாப்பி. நீ சந்தோஷமாக இருப்பாய். அதே இது பாசிட்டிவ் வந்துட்டா, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடுங்க. இது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், யூ வந்தாலும், ஐ வந்தாலும், ஹி வந்தாலும், சி வந்தாலும், தே வந்தாலும், வி வந்தாலும், எனி சிங்குலர் எனி ப்ளூரல் வந்தாலும் இது ஒயர் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதுக்கு பேரு பாஸ்ட் சப்ஜெக்டிவ். பாஸ்ட் சப்ஜெக்டிவ். இது எப்படின்னா அந்த இது மாறாது. எது வந்தாலும் இசு வாசு ஆர் ஒயர் எதுவும் ஒயர் மட்டும்தான் வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இஃப் யூ ஒயர் இன்டெலிஜென்ட், அதே மாதிரி இஃப் யூ ஒயர் ஹானஸ்ட், யூ மைட் பி ஹாப்பி, யூ குட் பி ஹாப்பி, யூ ஷுட் பி ஹாப்பி, யூ வுட் பி ஹாப்பி. அப்ப நீ நேர்மையாக இருந்திருந்தால் என்னவா இருந்திருப்பாய்? சந்தோஷமாக இருந்திருப்பாய். சந்தோஷமாக இருந்திருக்க முடிந்தது, அதான் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இஃப் யூ ஹேட் பீன் ஹானஸ்ட், இஃப் யூ ஹேட் பீன் ஹானஸ்ட், நீ நேர்மையாக இருந்திருந்தால் என்னது வரும்? யூ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி, யூ மைட் ஹாவ் பீன் ஹாப்பி, யூ குட் ஹாவ் பீன் ஹாப்பி, இஃப் யூ ஷுட் ஹாவ் பீன், இஃப் யூ ஹேட் பீன் இன்டெலிஜென்ட் ஹானஸ்ட், யூ ஷுட் ஹாவ் பீன் ஹாப்பி. ஆக நல்லா பாருங்க, இது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், இது ஒரு பாஸ்ட் ஃபார்ம், இது ஒரு பர்ஃபெக்ட். இதை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எனி பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் பண்ணலாமா? அதே மாதிரி ஹெல்த்திங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இஃப் வி சப்ஜெக்டை மாற்றிடுவோம். இஃப் வி ஆர் ஹாப்பி, சார் இதை போட, இஃப் வி ஆர் ஹெல்த்தி, நாம் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா வரணும். வி ஆர் ஹாப்பி, வி மே பி ஹாப்பி, வி கேன் பி ஹாப்பி, வி வில் பி ஹாப்பி. எப்படி? இஃப் வி ஆர் ஹெல்த்தி, நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி இது இங்க வாங்க. இஃப் வி வேர் healthy, we might be happy, we could be happy, we should be happy, we would be happy. எப்பவுமே இது வரும்போது இதுதான் வரும் அதிகமா. இதை படிச்சுக்கணும். would be வயர்னா எனி நேர பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும். இஃப் we had been wealthy, நாம் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் we would have been happy, நான் சந்தோஷமாக இருந்திருப்போம், இருந்திருப்போம். நாம் அதே மாதிரி நாம் சந்தோஷமாக இருந்திருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருந்திருக்க முடியும், இருந்திருந்திருக்க வேண்டும். ஆக இந்த மூணு இது பி வரும். இனி நல்லா பார்க்கணும். இதே இது ஒரு ஹேவ் வருதுக்கு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொன்னா, இப்போ ஒரு கணவனும் மனைவியும் சண்டை, சாப்பிடல, பேசாம இருக்கிறாங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது யாரு? கணவன் ஆரம்பிக்கிறார். என்ன நீ சாப்பிடலையா? உடனே அந்த அம்மா சொல்லுது, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். பாருங்க, இஃப் யூ ஹேவ் லஞ்ச் ஐ ஹேவ் லஞ்ச். நீங்க சாப்பிட்டால் நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடலாம், நான் சாப்பிட முடியும், நான் சாப்பிடுவேன். வந்துட்டா?
அப்போ அதுக்கு ஃப்ரீயாக பேசுகிறாங்க. பேசும்போது சண்டைன்னா மாப்பிள்ளை கொண்டாட்டியும் ஓடி சண்டை தானே வரும். அப்படி பேசும்போது ரெண்டாவது பேசுகிறாங்க. அவன் நீ சாப்பிட்டுருந்தா நான் சாப்பிட்டுருந்தா இதுதான். இஃப் யூ ஹேட் லஞ்ச் ஐ வுட் ஹேவ் லஞ்ச். நீ சாப்பிட்டுருந்தா நான் சாப்பிட்டுருந்தேன். ஐ மைட் ஹேவ் லஞ்ச், ஐ குட் ஹேவ் லஞ்ச், ஐ ஷுட் ஹேவ் லஞ்ச். இந்த பாருங்க, இந்த மே மைட்டா மாறுது, கேன் குட்டா மாறுது, வில் உட்டா மாறுது, ஷேல் சுட்டா மாறுது. சரியா? அப்போ இஃப் யூ ஹேட் லஞ்ச், நீ சாப்பிட்டு இருந்தால். இனி ரொம்ப சீரியஸா பேசும்போது என்ன பேசுறாங்க? நீ சாப்பிட்டு இருந்தேன்னா நான் சாப்பிட்டு இருந்திருப்போம்னா அது இருந்தது பர்ஃபெக்ட். அப்ப இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்ல என்ன வருது? இஃப் யூ ஹேட் லஞ்ச் I would have had lunch. இந்த பாருங்க, if you had past perfect, I would have had. நான் சாப்பிட்டு இருந்திருப்பேன். I might have had, I could have had, I should have had. இது have any. அதாவது என்னன்னா கொஞ்சம் சென்டென்ஸ். இவன் பாருங்க, if you have experience, அது வச்சு எழுதி பாருங்க ஒரு 2 செகண்ட். அதே மாதிரி இது போதும். சரி, நான் அடுத்த எக்ஸாம்பிள் வரேன், அதை சொல்லிட்டுங்க அப்பதான் சரியா. அதே மாதிரி டூ வருது பாருங்க. இப்போ நம்ம சாதாரணமா நம்ம நிலைகளில் பேசுற வார்த்தைகள் பேசுறது எல்லாமே பயன்படுது. நம்ம இதை மட்டும் தான் பயன்படுத்துறோம். இது ஒரு பையன்கிட்ட அப்பா சொல்றார், நீ நல்லா படிச்சா நீ பாஸ் ஆகலாம், யூ பாஸ். நீ பாஸ் ஆகலாம், யூ மே பாஸ். யூ கேன் பாஸ், நீ பாஸ் ஆக முடியும், அதாவது தேர்ச்சி அடைய முடியும். நீ நன்றாக படித்தால் நீ தேர்ச்சி அடைகிறாய், தேர்ச்சி அடையலாம், தேர்ச்சி அடைய முடியும், தேர்ச்சி அடைவாய். இது அவ்வளோ ஒரு பாடம். இதில் நம்ம இதை தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம இதான். சரியா? இவன் பாருங்க, இவன் படிக்கவும் இல்லை, பாஸ் ஆகவும் இல்லை. இது இமேஜினரி பார்ட். இது எல்லாமே இந்த பாஸ்ட்ல வர்றது அவ்வளவுமே இமேஜினரி பார்ட். நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் படிக்கவும் இல்லை, பாஸ் ஆகுங்க. அவர் கோவத்தில் சொல்றார், இஃப் யூ ஸ்டடீட் வெல், பாஸ்ட் டென்ஸ், ஸ்டடி பாஸ்ட் டென்ஸ். இஃப் யூ ஸ்டடீட் வெல் யூ வுட் பாஸ், நீ பாஸ் ஆகியிருந்திருப்பான். யூ மைட் பாஸ், நீ பாஸ் ஆகியிருந்திருக்கலாம், நீ பாஸ் ஆகியிருந்திருக்க முடியும், எல்லாம் முடிந்தது. இல்லை யூ ஷுட் பாஸ்னா பாஸ் ஆகியிருந்திருக்க வேண்டும். ஆக பாஸ்ட் டென்ஸ் வரும்போது இது வந்தா இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல், பர்ஃபெக்ட் வருதா? இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல், நீ நன்றாக படித்திருந்திருந்தால் யூ வுட் ஹேவ் பாஸ், நீ பாஸ் ஆகி இருந்திருப்பாய். நம்ம இந்த திருன்னு பேசுறோம், அந்த வாய்ப்புல வரும்போது கோபத்துல, அதுதான் தெரியுது. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். அதே மாதிரி if you had studied well you would have passed, you might have passed, பாஸ் ஆயிருந்திருக்கலாம். அதே மாதிரி பாஸ் ஆயிருந்திருக்க முடிந்தது, பாஸ் ஆயிருந்திருக்க வேண்டும். இனி இதுக்கு ஒரு இன்னோசன்ட் ஃபார்ம் இருக்கு. இன்னோசன்ட் ஃபார்ம் என்னன்னா, if you had studied, இதை இப்படி எழுதலாம். had you studied well னா இதுக்கு ஈக்குவல் மீனிங் அர்த்தம். இன்வர்ஷன் ஃபார்ம். if you had studied. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருங்க. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா, இவன் டெல்ங்கிற வார்த்தை எடுப்போம். if you tell me I come, I may come, I can come, I will come. if you tell me I will come. இவன் சொல்லவும் இல்லை, அவன் வரவும் இல்லை. இமேஜினரி பார்ட்ல பேசுறாங்க. ரெண்டாவது, if you told me
ஐ வுட் கம், நீ சொல்லியிருந்தா நான் வந்திருந்திருப்பேன். அதே மாதிரி யூ மைட், ஐ மைட் கம், ஐ குட் கம், ஐ சுட் கம். இனி அதை பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது இஃப் யூ ஹேட் டோல்டு மீ, நீ சொல்லி இருந்திருந்தால், இஃப் யூ ஹேட் டோல்டு மீ ஏர்லியர் ஐ வுட் ஹாவ் கம், நான் வந்திருந்திருப்பேன். ஐ மைட் ஹாவ் கம், ஐ குட் ஹாவ் கம், ஐ சுட் ஹாவ் கம். ஆக மேக்சிமம் பயன்படுத்துறது இந்த மே, கேன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல. பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ மஸ்ட் நோ திஸ் வெரி வெல். அதனால இதை நல்லா படிச்சிருங்க. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ பாஸ், யூ வில் பாஸ். இஃப் யூ ஸ்டடி வில் யூ வுட் பாஸ். சரிதா? இந்த இஃப் யூ ஹேவ் ஸ்டடி வெல் யூ வுட் ஹேவ் பாஸ். சரி, நம்ம இன்னொரு சென்டென்ஸ் இன்னொன்று சொல்லிட்டாரு. இன்னொன்று பிளே, பிளேங்கிறத சொல்லுவோம். இஃப் யூ பிளே வெல் யூ வில் கெட் அ மெடல், இல்ல யூ வில் வின். இஃப் யூ பிளே வெல் யூ வில் வின். யூ வின், யூ மே வின், யூ கேன் வின், யூ வில் வின். அதே மாதிரி இஃப் யூ பிளேட் வெல் யூ வுட் வின், you might win, you could win, you should win. இத பெர்ஃபெக்ட்டா வரும்போது if you had played well you would have won. win இல்ல won. might have won, could have won, should have. ஆக 3 எக்ஸாம்பிள் சொல்லி தந்திருக்கேன். இது ஓரளவு தமிழ்ல பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். தமிழ்ல டவுட் இருந்தா பார்த்துடுங்க, இதை படிங்க. இனி நல்லா பார்க்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, நான் இதை ஏன் தனித்தனியாக எழுதி சொல்லித்தரேன்னா, எல்லா சென்டென்ஸும் வரும்போது எல்லாமே பீவர்பிலையும், எல்லாமே டூவர்பிலையும், எல்லாமே ஹேவர்பிலையும் இருப்பது இல்லை. பீவர்பிலே பாதி பார்த்து இருக்கும், ஹேவர்பில் பாதி பார்த்து இருக்கும், மீதி டூவர்பில் பாதி பார்த்து இருக்கும், மீதி பார்த்துட்டால எதுலேயும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இஃப் யூ ஆர் ரிச், நீ பணக்காரனாக இருந்தால் யூ கேன் பை எ கார். சொல்றமா? எனி நெகட்டிவ். இஃப் யூ ஆர் புவர் யூ cannot buy a car. You cannot buy a car. Negative. சரியா? Any. If you are tired, you cannot walk. சொல்றமா? Any. இப்ப பாருங்க, if you have more money, you can buy a car. சரியா? இனி பாருங்க, if you have experience you will become a teacher. If you have experience in teaching you will become a teacher. ஆக மாத்தி மாத்தி வரும். எப்படின்னு சொல்லலாம், இப்போ ஒரு பொம்பளை ஒரு பெண்ணை பார்த்து நான் சொல்றேன், நீ ஆகா இருந்திருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். எங்க வரும்? நீ ஆகா இருந்திருந்தால் நான் உன்னை திருமணம் செய்திருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பி வரும். இஃப் யூ ஆர் பியூட்டிஃபுல். செகண்ட் பார்ட் என்னது? டூவர். நான் உன்னை திருமணம் செய்வேன். அப்போ இஃப் யூ ஆர் பியூட்டிஃபுல் ஐ வில் மேரி யூ. அவன் அழகாகவும் இல்லை, திருமணமும் பண்ணல. இங்க பாருங்க, அது பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது இஃப் யூ வேர் பியூட்டிஃபுல், நீ அழகாக இருந்திருந்தால் ஐ வுட் மேரி யூ. இப்ப நான் சொல்லதுல இருந்து உங்களுக்கு ஒரு இது புரியுதா? ஒன்னே ஒன்று புரியும் கண்டிப்பா. எப்படின்னா அதுதான் ரூல். ஏ ரெண்டு பார்ட் இஃப்ங்கிறது, இஃப்ங்கிறத முதல்ல வச்சு எழுதலாம், ரெண்டாவதுல வச்சு எழுதலாம். இஃப்ங்கிறத வச்சு எழுதும்போது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட். இந்த ரெண்டு பார்ட் வந்து பி வர்ப்லயும் இருக்கலாம், ஹாவ்லயும் இருக்கலாம், டூலயும் இருக்கலாம்.
சரியா? ஆனா எந்த வெர்ப்ல இருந்தாலும் இது அவ்வளவுமே ஏ பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல இருந்தா செகண்ட் பார்ட்டும் ஏல தான் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த பார்ட் பில ஃபர்ஸ்ட் பார்ட் பில இருந்தா இது அவ்வளவும் பி, செகண்ட் பார்ட்டும் பில தான் இருக்கும். தேர்ட் பார்ட் சில இருந்தா எல்லா அதே பார்ட்ல டூ வெர்ப்லயும் ஹேவ் வெர்ப்லயும் சி பார்ட் சில தான் இருக்கும். அப்ப நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் ஏ பார்ட்ல வருதா, பி பார்ட்ல வருதா, சி பார்ட்ல வருதா, அது பி வெர்ப்ல வருதா, டூ வெர்ப்ல வருதா, ஹேவ் வெர்ப்ல வருதா. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இஃப் யூ ஆர் கேர்ஃபுல், if you are careful, you will avoid accident. Are correct? You can avoid accident. You may avoid accident. You avoid accident. இதான் சரி, இதான் வருமே தவிர if you are careful you would have avoided னு வராது, இங்க வராது. அதாவது இதுக்கும் கனெக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி if you had more time, if you had more time, you please spend it, இங்க வரக்கூடாது, you please spend it for me. If you had time, if you have time, you please spend it for me. If you had time na you would spend, இங்க தான் வரும். இது அவ்வளவுமே இமேஜினரி பார்ட். அதனால நான் சொல்றது புரியுதா? ஏ ஏ ஏ, பி பி பி, சி 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 தான் எழுதுமே தவிர அந்த டென்ஸ் சீக்வன்ஸ்ல இங்க ஏ வந்தா அங்கேயும் ஏ தான் வரும், இங்கேயும் ஏ தான் வரும். இங்க பி வந்தா பி பி தான் வரும், மாற்றி எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, if you were lazy, if you were lazy, அவங்க were வந்து past tense தானே, you can become a teacher அப்படி சொல்ல முடியாது, இங்க வராது, இங்க தான் வரும். if you were lazy you would not be a teacher. நீ சோம்பேறியா இருந்தா you would not be, நீ ஒரு ஆசிரியராக இருக்க மாட்டாய். அதே மாதிரி if you have more money you would have bought a car அப்படி வராது. if you have money na you can buy a car, you may buy a car, you will buy a car. அங்கதான் நிக்கணும், ஒரே இதுக்குள்ள. இதுதான் ஒரு இது. ஆக இதுல உள்ள ஏன் நான் இதை சொல்லி தந்தேன்னா, இவ்வளவு தெளிவா 3 வெர்புகள் வரும்போது இஃப்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பம் இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏ பார்ட் ஏ பார்ட் ஏ பார்ட், பி பார்ட் பி பார்ட் பி பார்ட், சி பார்ட் சி பார்ட் சி பார்ட். இது வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அங்கே எப்படி வந்தாலும் சரி, முதல்ல கரெக்டாக அந்த சென்டென்ஸை பார்க்கணும். அது எந்த சென்டென்ஸ், பி வர்பா, டூ வர்பா, ஹேவ் வர்பா, இது எந்த பார்ட். அப்படின்னா 2வது பார்ட்டு என்ன வெர்ப்ல வருவோ அது. இதான் இது நான் பிடிஎஃப்லேயும் கொடுத்துருக்கேன், இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொடுத்துருக்கேன். இதுவும் படிச்சுடுங்க, ஈஸி தான். சரியா? இனி இப்போ இது ஏன் இந்த வெர்புன்னு எழுதி போட்டேன்னா பாருங்க, நிறையா நீங்கள் எழுதி பாருங்க, இது நிறையா போடலாம். இஃப் யூ டிரைவ் அ கார் ஃபாஸ்ட் யூ வில் மீட் வித் an accident. சரியா? அதே மாதிரி இஃப் யூ கம் ஏர்லி I will come with you. If you had come, if you came early, I would come. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் எழுதுங்க. If you read very carefully, you can understand. You may understand. You will understand. முதல்ல இந்த பார்த்து எழுதி பழகுங்க. இதுதான் ஈஸியாக இருக்கும். இந்த அவ்வளோ வரைக்கும் வச்சு இந்த பார்த்து எழுதி பாருங்க.
அதுக்கு பிறகு இதை டெவலப் பண்ணுங்க, அதுக்கு பிறகு இதை கொண்டு வாங்க, அதுக்கு பின்பாடி இது வாங்க, அதுக்கப்புறம் மூணையும் சேர்த்து பாருங்க. சரியா? நல்லா படிச்சுடுங்க, கொஞ்சம் ஈஸியாக தான். அதேமாரி இந்த கன்ஜெக்ஷன் நான் 4 கிளாஸ் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், யூஸ் ஆகும். இந்த கன்ஜெக்ஷனில் வரும்பொழுது சில குழப்பம் சொல்கிறேன். இப்போ நோ சூனர் தேன், மற்றபடி ஹார்ட்லேயும் ஸ்கேர்ஸ்லேயும் வரும்போது வென்று தான் வரும். நம்ம தேன்னு எழுதிடக்கூடாது, அது ஒரு தவறு அடிக்கடி எல்லாரும் பண்ணுறது. அதே நேரம் நான் சொல்லல when, why, after, before, till, if, இதற்கு பின்னாடி ஃபீச்சர் வராது. இப்போ இதுக்கு ஃபீஸ் பாருங்க, இஃப்ங்கிற வார்த்தைக்கு if I come, if I came, come, came, ஆனா will come எங்கேயாவது வந்திருக்கா பாருங்க. ifோட will எங்கேயாவது வந்திருக்கா? if you study, if you studied, if you had studied, if you will studyங்கிறது வராது. ஆனா அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், என்னன்னா இன் கேஸ். இன் கேஸ் இப்போ பின்னாடி இன் கேஸ் நீ பாஸ் ஆனா அப்படி சொல்ற, ஒருவேளை நீ பாஸ் ஆனா நீ ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி பேசும்போது இன் கேஸ் யூ பாஸ். நீ அப்படி எழுதும்போது கூட இஃப்பும் போடக்கூடாது. இஃப் இன் கேஸ் யூ பாஸ்னா அது தப்பாயிடும். சரியா? அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த டென்ஸ் சீக்வன்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், he was so tired that he could not walk. He is so tired that he cannot walk. அங்க இங்க can, அங்க could. இது டென்ஸ் சீக்வன்ஸ், அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி that, the பொதுவா இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன் சொல்றோம் இல்லையா, who, what, which. அதே மாதிரி இன்டராகேட்டிவ் அட்வர்ப் where, when, இதுக்கு முன்னாடி எல்லாம் that வராது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, I want to know that where he is, அது தப்பு. அதுக்கு முன்னாடி that வராது. I want to know where he is, அதான் கரெக்ட். சரியா? அந்த தப்பு வராம பார்த்துக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ், இப்போ பாருங்க, அன்லெஸ்ங்கிறது இஃப் நாட் அர்த்தம். அன்லெஸ் மீன்ஸ் இஃப் நாட். அன்லெஸ் யூ கம் ஐ வில் நாட் கம். அப்போ நீ வராவிட்டால் நான் வரமாட்டேன். ஆனா அன்லெஸ் யூ டு நாட் கம்னு போட்டால் தப்பாயிடும். ஏன்னா ரெண்டு நெகட்டிவ் ஆயிடும். நல்ல அன்லெஸ் கூட நெகட்டிவ் வராது. என்ன ஒன்று, அந்த லெஸ்ட்ங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம படிச்சோம்னா, சுட்டு கிளாஸ்ல நான் சொல்லி தந்தது ஸ்பெஷல் யூசேஜில். அது எப்படின்னா, இப்போ டேக் கேர் லெஸ்ட் யூ ஃபால். நீ விழாமல், லெஸ்ட்னா லாமல் இருக்க. அப்போ டேக் கேர், நீ கவனமாக இரு, கீழே விழாமல் இருக்க. அதே மாதிரி டேக் கேர் யூ ஷுட் ஃபால், கீழே விழாமல் இருக்க. பொதுவாக லெஸ்ட் கூட சுட்டு தான் ஃபாலோ பண்ணி வரும். ஆனால் அந்த இடத்துல சுட் நாட்னு நெகட்டிவ் போட்டக்கூடாது. அப்போ அன்லெஸ் கூடாலே நெகட்டிவ் வராது, லெஸ்ட் கூடாலே நெகட்டிவ் வராது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த லிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாமே எழுதி பார்க்கும்போது உங்கள் வாயிலிருந்து பேச்சு வரும். அதிகமான வாக்கியங்கள் எழுதும்போது, பேசி பழகும்போது பேச்சு வரும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், தென் ஒன்லின்னா என்ன, அப்புறம் தான். அப்போ என்ன சொல்லணும், சும்மா நீ 10 ரூபா கொடு, அப்புறம் தான் நான் 50 ரூபா தருவேன். அப்படி பேசணும் இல்லையா? நீ எங்கள் வீட்டுக்கு வா, அப்புறம் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். இப்போ அது தென் ஒன்லிங்கிற வார்த்தை. அதே மாதிரி இஃப் நாட், இல்லாவிட்டால், அந்த மாதிரிப்பட்ட லிங்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் படிங்க. அதர்வைஸ்னா இல்லைன்னா, அடிக்கடி நம்ம வாயில வரும் இல்லைன்னா. அதர்வைஸ், இஃப் நாட். சரியா? இதெல்லாம் படிச்சு பாருங்க. இது அதாவது கன்ஜெக்ஷன் மட்டுமே நான் 4-5 கிளாஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நல்லா படிங்க தயவு செய்து, வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் இவ்வளோ சொன்னேன்னா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனி டவுட் வரக்கூடாது. பார்ட் ஒரு பார்ட் இஃப் ஃபுல்லி போட்டு இஃப் யூ ஆர் இது வந்தா இதுதான் வரும். அதே மாதிரி அது கூடாது வர்றது இதுதான் வரும். அதே மாதிரி இஃப் யூ ஒயர்னு வந்தா இங்கே தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன். இது சொல்லி பாருங்க பார்ப்போம்.
நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன். நான் பறவையாக இருந்திருந்தால் அப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? இஃப் ஐ என்ன வரணும்? பாஸ்ட் டென்ஸ். இது முதல்ல இந்த பேட்டர்ன் இது பி பேட்டர்ன். பறவையாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன். அவங்க வரும்போது என்னது? இஃப் ஐ வேர் a bird, இப்ப நான் பறந்திருப்பேன். இது எங்க வந்திருக்கு? பி பார்ட். அதாவது பி வெர்புல பாஸ்ட் டென்ஸ். இதுதானே? அப்படிதானே? நான் பறவையாக இருந்திருந்தால் அப்ப இது பறந்திருப்பேன் ஒரு செயல் டூவர். அப்ப எங்கதான் வரணும்? அப்ப என்ன வரும்? பறந்திருப்பேன். ஐ would fly. இப்ப சொல்றோம், நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அவனை கொன்னு இருப்பேன். பேசலாமா? நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன்னா அவனை கொன்னு இருந்திருப்பேன். இப்ப இதை தெளிவா பாருங்க. நான் அந்த இடத்தில் இருந்திருந்தான். ஃபர்ஸ்ட் டி வரும். அவன் அந்த இடத்துல நான் இருந்திருந்தான் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அவன் இஃப் ஐ ஹேட் பீன் தேர், இஃப் ஐ had been there, நான் அங்கே இருந்திருந்தால் அவனை கொண்டு இருந்திருப்பேன். இங்க தானே இது மூணாவது பேட்டர்ன் தானே. அப்ப டூ ஒர்க்ல மூணாவது பேட்டர்ன் தான் எழுதணும். என்ன வரும்? ஐ would have killed him. If I had been there, I would have killed him. அங்க இருந்திருந்தா அவனை கொண்டு இருந்திருப்பேன். இதுதான். அதனால கொஞ்சம் நல்ல தெளிவா இருந்து படிங்க. நான் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க எழுதி பார்க்கணும்னா அந்த வார்த்தைகள் எழுதி போட்டுருக்கேன். சிம்பிளா எழுதிப்பாங்க. சிம்பிளா கொஞ்சம் எழுதிப்பாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் எளிதா இருக்கும். சரியா? அடுத்த கிளாஸ்ல நான் அந்த இன்வர்ஷன் பற்றி சொல்லுறேன்.